உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன்னா அது ஆண்டரோட கிருபை தான். இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லலாம், அப்படி தானே? இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோன்னா அது யாரால்? ஆண்டரோட கிருபைனால தான். இதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. பட் இன்றைக்கி நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை. என் வாய்ஸில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. என்னால் பேச முடிஞ்சதே ஒரு 3 நாள் முன்னாடில இருந்து தான். நான் வந்து மாமான்ட்ட சொல்லும் போது நல்லா தான் இருந்தேன், ப்ரோக்ராம் சொல்லும் போது. அதுக்கப்புறம் எனக்கு பேச முடியல. அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமான தொண்டைவலி எனக்கு. நான் என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஸோ எனக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வர வரைக்கும் நான் வந்து வந்துக்க மாட்டேன்னு நினச்சேன். அண்ட் எப்படியாவது கேன்சல் பண்ணிடலாம் அப்படி யோசித்தேன். பிகாஸ் எனக்கு பேசவே முடியல. இப்போ பேச முடியுதா, நான் பாட முடியுமான்னு எனக்கு தெரில நிஜமா. அப்போ நான் சொன்னேன், மாமா எனக்கு பாட வராதுன்னு நினைக்கிறேன், என்னால் பாட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போது வந்து லைட்டாக யோசித்தேன். இங்கே நான் நிற்கிறேன்னா அது வந்து யாரோட பிளான்னா வந்து ஆண்டரோட பிளான். அவர் ஆசைப்பட்டிருப்பார் என் பிள்ளை வந்து என்னை இன்றைக்கி துதிக்க வருது அப்படின்னு. அதை வந்து தடுக்கணும்னு யார் நினைக்கிறாங்கன்னா சாத்தான். ஸோ அவனுக்கு நம்ம விக்ட்ரி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ நல்லா பாட முடியுதோ முடியலையோ, நான் அவருக்காக வந்து நின்ட்டேன்னா ஏசுப்பா சந்தோஷப்படுவாங்க. அங்கே வின்னர் வந்து நம்ம ஜீசஸ் ஆகிடுவாங்க. ஸோ நல்லா நான் அப்படி அதை நினச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நல்லா பாட முடியலன்னா பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் நினைக்கிறேன். நான் பாடலனாலும் மைக் இப்படி நீட்டிடுவேன், நீங்கள் பாடிடுங்க, ஓகே? சரி, நம்ம பாடலாம்.